இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னா முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக காலையிலேருந்து நான்வெஜ் எதுவும் செய்கிற பிளான் இல்லை. இப்போ அவனை ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால இதை செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 6 முட்டை உடச்சி விட்ருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதில் இப்போது வெங்காயம், கொத்தமல்லி, மிளகு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்ச முட்டையை இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். இட்லி தட்டில் ஊற்றி அவிச்சிட்டு அதுக்கப்புறம் முட்டை கிரேவி பண்ணலாம். பக்கத்தில் தண்ணி சூடாகிட்டுருக்கு. இப்போ இது நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் முட்டை வேகட்டும், இன்னொரு பக்கம் நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு வானலில் வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கடுகு, சோம்பு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு. இப்போது 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம், 4 தக்காளி எடுத்துருக்கோம், போடலாம். இப்போ இது கூட மஞ்சத்தூள், உப்பு போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கூடவே உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு, நல்லா தொக்காயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட தனி மிளகாத்தூள் இல்லை, அதனால் வீட்டு சாம்பார் பொடியே போட்டுக்கிறோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள்லாம் போட்டது பச்சை வாசனை போகும்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ்னால் போதும். இப்போ நம்ம அவிச்ச முட்டையை இட்லி சட்டியில் வச்சு அவிச்ச முட்டையை க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் வேக வச்சு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சேம் கறி குழம்பு மெத்தடே தான். நாங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் எங்களால் கறி எடுக்க முடியாது. அதனால் அக்கம் பக்கம் செய்கிறத பார்த்து பசங்க ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஊரில் இது செய்வோம், அடிக்கடி செய்வோம். அது இன்றைக்கி என் பசங்களுக்கு நாங்கள் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இறக்கி வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு செம்மையாக பொருந்தும். செஞ்சு பாருங்கள். தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். முட்டையில் தோசை வச்சு சாப்பிட்டு பாருங்க, எவ்வளோ சுவையாக இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.